ஒக்கூரை அடுத்து இருக்கக்கூடிய அந்த திருமலையில 4000 ஆண்டு பழமையான பாறை ஓவியங்கள் இருக்கிறது. பெருங்கற்காலத்தை சேர்ந்த பாறை ஓவியங்கள். இந்த பாறை ஓவியங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, செஞ்சாந்து ஓவியங்களாக. பொதுவாக ஓவியங்கள் என்பது செம்மை நிறத்திலும் வெள்ளை நிறத்திலும் கரிய நிறத்திலும் வரையப்படும். இங்க இருக்கக்கூடிய ஓவியங்கள் செஞ்சாந்து ஓவியங்களாக இருக்கிறது. செம்மை நிறத்துல வரைஞ்சிருக்காங்க. இது இன்னும் 4000 ஆண்டுகளாக அழியாமல் நமக்கு காட்சி இருக்கிறது. இந்த ஓவியங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு குதிரை மீது மனிதன் அமர்ந்த காட்சி, மானை வேட்டையாடுகிற காட்சி, மக்கள் கைகோர்த்து நிற்கக்கூடிய காட்சி, பறவை முகம் கொண்ட காட்சி, இப்படி பல ஓவியங்கள் அங்கே இருந்தாலும் கூட ஒரு ஓவியத்தை நம்ம சிறப்பாக சொல்லலாம். என்ன அப்படின்னா, 2 பறவை முகம் கொண்ட மனிதர்கள் திடகாத்திரமான உடலோடு 2 பேர் சண்டை போடுறாங்க. அந்த 5 கையையும் விரித்து 2 பேரும் சண்டை போடக்கூடிய ஒரு காட்சி என்பது மிகப்பெரிய ஓவியமாக, கிட்டத்தட்ட 4.5 அடி உயரத்திலே அந்த செஞ்சாந்து ஓவியம் வரையப்பட்ட இடமாக நம்ம திருமலை இருக்கு. இது 4000 ஆண்டு பழசு அப்படின்னு. இதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2000 ஆண்டு பழமையாக இயற்கையாக அமைந்த புகைத்தளத்திலே சமண படுக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சமண படுக்கைகள் என்பது படுக்கையை வெட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த வெட்டி கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்றதுக்காக அந்த இயற்கை புகைத்தளத்தினுடைய தண்ணி என்பது நேராக உள்ள போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு காடி வெட்டுவாங்க, ஒரு புருவ வெட்டுவாங்க. அப்படி அந்த புருவ வெட்டி இந்த படுக்கை வெட்டி கொடுத்தவர் யார் என்கிற செய்தியை கல்வெட்டாக பல இடங்களிலே, மதுரை முழுக்க பல இடங்கள்ல மதுரையை சுற்றி பதியப்பட்டிருக்கிறது. அப்படி திருமலையிலே எருக்காட்டூர் காவிதிகோன் கொரிய பாலி என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் பிராமி தமிழி என்று அழைக்கப்படுகிற எழுத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டு என்பது ஒன்றும், அதை அடுத்த இடத்திலே வா கரண்டை என்று எழுதப்பட்ட எழுத்தும் அங்கே நமக்கு காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் எங்கே இல்லாத அளவுக்கு தனியா ஒரு 3 பாறை சாஞ்சிருக்கக்கூடிய இடத்துல ஸ்வஸ்தி குடியரோட ஒரு 3 படுக்கை தனியாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சமண படுக்கை உடைய இடமாக அந்த திருமலை இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 8ஆம் நூற்றாண்டிலே முற்கால பாண்டியர்களின் குடைவரை ஒன்று அங்கே இருக்கிறது. இந்த குடைவரையை பொறுத்தளவுல பாண்டியர்களின் குடைவரையில் என்ன சிறப்பு இருக்கும் அப்படின்னா, அந்த மூல தெய்வமானது இப்ப சிவனை இது பண்றாங்கன்னா, அந்த சிவனோட கற்றளி என்பது, சிவனோட சிவலிங்கம் என்பது அந்த தாய்ப்பாறை இருந்தே வெட்டியிருப்பாங்க. இங்க அப்படி சிவலிங்கம் இல்ல, மாறாக சிவனும் பார்வதியும் அமர்ந்த கோலத்திலே ஒருவரை ஒருவர் கையை பிடித்த வண்ணமாக புடைப்பு சிற்பமாக அந்த சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒட்டி இன்னும் சிறப்பாக அதுக்கு அருகிலே முருகனுக்கு ஒரு சிற்பம் இருக்கிறது. குடைவரை சிற்பத்திலே முருகனுக்கு ஒரு சிற்பம் இருக்கிறது. கந்த புராணத்திலே வீரபாகு என்று காட்டப்படுவார். அவர் ஆட்டுக்கிடாவா மாறதா சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முருகனுக்கு சின்னமாக மயில், வேற்கொடி, அதாவது சேவர் கொடி, அடுத்ததாக மயிலோடு ஆட்டுக்கிடாயும் காட்டப்பட்ட இடமாக அந்த குடைவரை கோவில் திகழ்கிறது. அந்த கோவிலை அடுத்து 10-11ஆம் நூற்றாண்டிலே பின்னாலே வந்த பாண்டியர்கள் ஒரு கட்டுமான கோயில் எழுப்பியிருக்கிறார். அந்த கட்டுமான கோயில் என்பது 13ஆம் நூற்றாண்டுல நிறைய கல்வெட்டுகளை பெற்ற கோவிலாக அது திகழ்கிறது. அந்த 5 பாண்டிய மன்னர்களோட பெயர் அதில் இடம்பெற்றிருக்கிறது.